நம்மோடு அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம், ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறை, பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கே ஊதியம் வழங்க முடியாத நிலை. அரசு கலையறிவியல் கல்லூரிகள் இருக்குது, பல்கலைக்கழகத்தோடு இணையப்பட்ட அந்த கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர்கள் பற்றாக்குறை, முதல்வர்கள் காலி பணியிடமாக இருக்குது, பொறுப்பு முதல்வர்கள் தான், நூலகர்கள் பற்றாக்குறை, உடற்கல்வி ஆசிரியர்கள் காலி பணியிடம் 80க்கு மேலே உடற்கல்வி ஆசிரியர்கள், 100க்கும் மேற்பட்ட நூலகர் பணியிடங்கள் காலியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உயர்கல்வியிலே பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன்ல, உயர்கல்வியில மாணவர்களுடைய கல்வி தரத்தை பாதிக்கும். எப்பவுமே கல்லூரி ஆரம்பிக்கிறதோ சீட்டை கூட்டுறதோ வரவேற்க வேண்டிய அம்சம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதெல்லாம் பண்ணுது. அதே சமயத்துல பேராசிரியர்களை நியமிச்சாதான் கற்றல் கல்வின்றது நடக்கும். இந்த கற்றல் கல்வின்ற இயக்கத்துக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அரசு கல்வி மிக அதிகமான காலி இருக்கு. மெடிக்கல் டைரக்டர்ஸ், நூலகர்கள், டீச்சர்ஸ் மெயின். கல்லூரியில துறையில சார்ந்த பேராசிரியர்கள் அதிக காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால கெஸ்ட் லெக்சரர்ஸ்னு போடுறாங்க. அதுவும் அடிக்குவேட்டா, அது உயர்கல்வியை மிகவும் பாதிக்கும், மாணவர்களுடைய கல்வி நலனை பாதிக்கும். கண்டிப்பா உடனே சரி பண்ணணும். இப்ப உயர்கல்வியில மாணவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது எய்டட் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்குது. நம்ம அது ஏன்னு அரசாங்கம் எல்லா இதையும் அனலைஸ் பண்ணணும். பேராசிரியர் நியமனத்தை கண்டிப்பாக பண்ணணும். சார், இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் 20% கூடுதலாக இடங்கள் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்ததுமே இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புறதுக்கு நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டு தான் இதை நாங்கள் இட்டு நிரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதே சூழலில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்திருக்கிற விதிமுறைகள் படி ஊதியம் வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு பணிச்சுமை, சமவேளைக்கு சம ஊதியம் என்று கேட்கின்ற பொழுது எங்களோடு சக பேராசிரியர் வாங்குகிற ஊதியத்திலிருந்து 1/4 பங்கு ஊதியம் வாங்குகிறோம், அதுவும் இன்னும் ஏப்ரல் மாதத்துக்குலாம் நிறைய கல்லூரிகளில் சம்பளம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் இதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது ஒரு காரணத்தையும் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வழக்கை அரசே பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. வழக்க காரணம் காட்டி சரியாக அரசு வக்கீல் கூட அரசு தரப்பில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கல, ஆஜராகாமலே தவிர்க்கிறாங்க, மெத்தனம் காட்டுறாங்க அப்படின்னு இந்த வழக்கை போட்டிருக்கிற பேராசிரியர்கள் சிலரும் சொல்றாங்க. வழக்கை பொறுத்த மட்டும் அரசு நினைச்சா விரைந்து முடிக்க முடியும். பல வழக்குகள் அரசு விரைந்து நடத்த முடிக்குது. அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அரசு ஏத்துக்கிட்டாதான் கேஸே இன்ஃபரக்சுவஸ் ஆயிடும். இப்ப அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல, கல்லூரிகள்ல காலி பணியிடங்களை நிரப்புவதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நம்மளுக்கு தோன்றுது. அதை செய்யல. அது என்ன ரீசன் தெரியல, அது பைனான்சியல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பட் அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்ப உள்ள பண்ண பிறகு கிட்டத்தட்ட இந்த ஆட்சியே முடிய போகிறது. இந்த ஆட்சி 26 மேயோட முடிய போகுது. இதுவரைக்கும் அதை ஃபில்லப் பண்றதுக்கு அவங்க சரியான நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கல்லூரியின் ஆசிரியர் நியமனம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப பெர்மனண்டான தீர்வு என்னன்னா, அந்த நிரந்தர ஆசிரியர்களை அந்த காலி பணியை நிரப்புவதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். கெஸ்ட் லெக்சர்ஸ் போட்டு சம்பளம் கொடுக்கல வைக்கலன்னு பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 50,000 யூஜிசி கொடுக்க சொல்றாங்கன்றது உண்மை, ஆனா இது கொடுக்கறது இல்லைன்றதும் உண்மை. இவங்க அது ஏன் கெஸ்ட் லெக்சரை போடணும், ஃபில்லப் பண்றதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். எடுக்காது துரதிருஷ்டவசமானது, தமிழகத்தில் உயர்கல்வியை பாதிக்கின்ற செயல். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு கல்வியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். உயர்கல்வியில் அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது, துணைவேந்தர்கள் இல்லை, கல்லூரிகளில் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் இன்றைக்கு பொறுப்பு முதல்வர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், பேராசிரியர் பணியிடமும் காலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப கூடுதலாக 20% இந்த ஆண்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறதும் எந்த அளவுக்கு உயர்கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தும்?
ஆக்சுவலா வந்து இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு பெரும் அளவிற்கு அந்த பேரண்ட்ஸ்ல 2 பேர்ல உள்ளவங்கல்ல ஒருத்தர் வந்து குடிக்கு அடிமையாகிறதும், குடும்ப தகராறுகள்ல பிரிஞ்சு போறதும் ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட பிள்ளைகள் படிக்க அனுப்புறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால வந்து பணம் ரொம்ப குறைவாக குடுத்து படிக்க வைக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான். ஸோ அப்ப அப்படி இருக்கிற இடத்துல 20% வந்து சீட்டை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அது ஏட்டளவுல மட்டும்தான் இருக்கும். அது கல்வியில வந்து மிகப்பெரிய பயனை வந்து மாணவர்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. நீங்க கடந்த வருஷமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்கள்ல உள்ள பணத்தை எடுத்து அந்தந்த பகுதிகள்ல கல்லூரிகளை நிறுவறோம் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு 6 கல்லூரிகள் துவங்குனாங்க. முதல்ல ஒரு 4 துவங்குனாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 துவங்கினாங்க, 6 ஆச்சு. இன்னி வரைக்கும் அதில் கூட, ஏன்னா அது கோயில் பணத்தை எடுத்து பண்றதே தப்பு, அது ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர கட்டிடம் கூட இல்லாமல் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வச்சு நடக்குது. இப்ப நீங்க குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா குன்றத்தூர் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல வச்சு நடக்குது. நீங்க கொளத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கற்பகாம்பாள் கோயிலுடைய இது வந்து அங்க இருக்கக்கூடிய எவர்வின்னோ நினைக்கிறேன் அந்த ஸ்கூல்ல வச்சு நடக்குது. இப்படித்தான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ இருக்கிறதுக்கே அங்க வந்து ஒரு இடமில்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மாணவர்களை அதிகம் கொண்டு வரும். அப்ப அதற்கு தகுந்த கட்டிடங்கள், ஆசிரியர்கள், முதல்ல உட்கார்றதுக்கு அவனுக்கு உள்ள வந்து உட்கார்றதுக்கு ஒரு பில்டிங் வேணும்ல. அந்த பில்டிங், கிளாஸ் ரூம் இவங்க எங்க கொடுக்க போறாங்க, அதற்கு தகுந்தாற் போல மற்ற ஃபெசிலிட்டி என்ன கொடுக்க போறாங்க. இப்ப நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு சீட்டை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் சொல்றோம். நீங்க வந்து நூலகங்கள்ல வந்து எவ்ரி இயர் புக்கை அப்டேட் பண்ணணும், எடிஷனை மாத்தி வைக்கணும். ஒரே புக்கு தான், ஆனால் 4 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல அந்த புக்கை நீங்க வச்சிருக்க முடியாது, எடிஷனை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை கழிப்பறைகள் இருக்கணும், இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளவு, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்டுக்கு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க, உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ இந்த எதையுமே வந்து அரசு கல்லூரிகள்ல ஃபாலோ பண்றது இல்ல. அப்போ எப்படி வந்து யுஜிசி வந்து இவங்களை அலோவ் பண்ணுது? யுஜிசியே ஒரு நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காத வரை இவர்கள் மாற போறதே கிடையாது. நீங்க வெறும் சீட்டை அனௌன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷனுக்காக அவர்கள் செய்யற ஒரு ஜிமிக்ஸா இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய பேரிழப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம இந்த அரசு தரப்புல ரீசெண்டா ஆரம்பிச்ச கல்லூரிகள்ல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு, ஏன்னா நீங்க ஸ்கூல் டைமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் லைப்ரரி பெரும்பாலான பள்ளி காலேஜஸ்ல அப்டேட்டே பண்ணது இல்ல. 80% ஆஃப் த லைப்ரரியன்ஸ் வந்து இன்னைக்கு அந்த சீட்டே வேகன்சியா இருக்கு. ஸோ அப்ப லைப்ரரிக்கு போய் புக் எடுக்கிற பழக்கம் மாணவர்களுக்கு எப்படி வரும்? அதுல இருந்து அந்த புக்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு அங்க முதல்ல லைப்ரரியை ப்ராப்பரா திறந்து வச்சிருக்கணும். அதுக்கும் நீங்க லைப்ரரி அட்டெண்டரை வச்சே எத்தனை வருஷம் ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல. 50%க்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல வந்து பிடி மாஸ்டரே கிடையாது, பிசிக்கல் டைரக்டரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு விளையாட்டு வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும்? ஏன்னா ஒரு காலேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் ஆசிரியர், முக்கியமாக ஆங்கிலம், தமிழ் அண்ட் பிசிக்கல் டைரக்டர், இந்த 3 பேர் தான் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் தான் அவங்கள வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, லைஃபை பத்தின சொல்லி கொடுக்கறது, டிசிப்ளினை சொல்லி கொடுக்கறது. 3மே இன்னைக்கு கல்லூரிகள்ல, அரசு கல்லூரிகள்ல எஸ்பெஷலி இல்லாம போயிடுச்சு. அப்புறம் எப்படி மாணவன் வந்து கையில பட்டாக்கத்தியோடையோ அருவாளோடையும் ரயில்ல பயணிக்கிறதையும் பஸ்ல வந்து ரூட்டு தலை போட்டு சண்டை போடுறதையும் இவங்களால தவிர்க்க முடியும்? அப்ப நம்ம உள்ள இன்புட் கரெக்டா கொடுக்கும்போது தானே மாணவர்களுக்கு அது ரொம்ப சரியான விதத்துல அவர்களை பண்படுத்தி வெளியில அனுப்பும். இன்னைக்கு 1000 ஆன்லைன் கோர்ஸ் வந்து
வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்துருச்சு. ஆனாலும் ஏன் நம்ம நேர கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு சொல்றோம்? கல்லூரிக்கு படிப்பையும் தாண்டி அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை பாடத்தையும் அவர்கள் உலகை எதிர்கொள்வதற்குரிய அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய அவனை வந்து இந்த காம்படிஷனுக்கு ரெடி பண்ணக்கூடிய அளவுல டிசிப்ளினோடு கூடிய இந்த ஒழுக்கத்தை இந்த 3 தான் அவன் நேர போகும்போது கத்துக்க முடியும். இந்த 3மே இன்னைக்கு அரசு கல்லூரிகள்ல சுத்தமா இல்லன்ற லெவலுக்கு நமக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ 20% நம்பர்ஸை கூட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதர் தென் அந்த ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இதுல எந்த பெனிஃபிட்டுமே மாணவனுக்கு கிடைக்க போறது இல்ல. நீங்க குறிப்பிடும் பொழுது சரியா சொன்னீங்க. நிறைய பல்கலைக்கழகங்கள்ல கீழே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறீங்க, ஒரு கல்லூரியோடைய வந்து அவங்களுடைய ரெக்கக்னிஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும்னு நீங்க அதுல இந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கணும். கிராஸ் மேஜர் கூடாது. இந்த அளவிற்கு பல்கலைக்கழகங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸை பார்ப்பாங்க. ஆனால் அரசு கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது போக கிட்டத்தட்ட 50% ஆசிரியர்கள் இன்னைக்கு தொகுப்பூதியத்துல தான் இருக்கிறாங்க. நான் தொகுப்பூதியம் கொடுக்கிற ஆசிரியர்கள் வந்து நல்ல பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னோ அவர்கள் திறமையற்றவர்கள் இல்லைன்னோ நான் சொல்ல வரல. ஆனால் கூட எப்படி எனக்கு ஒரு பொறுப்பு வரும்? நான் அந்த கல்லூரிக்கு உடைமைப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தானே உனக்கு நான் அவர்லி பேஸ் சேலரி கொடுப்பேன், நீ 4 அவர் ஒரு நாளைக்கு வந்து எடு, 3 அவர் எடு அப்படின்னு சொன்னா எப்படி அவங்களுக்கு அந்த பாண்ட் கிரியேட் ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி மற்ற வேலைகள் அவங்க செய்ய முடியும்? அப்போ நீங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யறாங்க. அது கூட பல இடங்கள்ல 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து அதிகம் சீட்ட சொல்லுங்க சார். 20% கூடுதலான இடங்கள் இடஒதுக்கீடு இல்லை, இந்த ஆண்டு கூடுதலான இடங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அரசு கல்லூரிகளில், அரசு உதவி புரியும் கல்லூரிகளில் 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% கூடுதலாக இடங்கள் சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் வழக்குகளை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு பொறுப்பை தட்டி கழிக்கிறதா? முழு நேர முதல்வர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பொறுப்பு முதல்வர்களை மட்டுமே நியமித்து ஒரு பொறுப்பற்ற செயலை தமிழ்நாடு அரசே செய்கிறதா? கௌரவ விரிவுரையாளர்கள் என்று நியமனம் செய்துவிட்டு அவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயம் செய்திருக்கிற ஊதியத்தை வழங்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை கௌரவத்தோடு நடத்தாமல் அவர்களையும் அவமதிக்கிறதா? கூடுதல் பணிச்சுமையை அவர்களுக்கு கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறதா? அவர்களுக்கு உரிய காலத்திலும் ஊதியம் இல்லை, கூடுதலான பணிச்சுமை, உரிய ஊதியமும் இல்லாத சூழலில் அவர்கள் எப்படி தங்கள் மாணவர்களுக்கு வகுப்பை எடுக்கக்கூடிய மனநிலையில் செல்வார்கள்? உயர்கல்வியுடைய கல்லூரி பேராசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கிய ஒருவராக இருக்கின்ற சூழலில் அவர்களுக்கு ஊதியம் இல்லை, அந்த ஊதியமும் சரியான நேரத்துக்கு இல்லை, அப்புறம் கூடுதலான பணிச்சுமை, சமமான ஊதியம் இல்லை என்கிற இந்த புறச்சூழலெல்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கும்? பணிச்சுமையை கடந்து இது மாணவர்களுக்கான கல்வித்தரத்தையும் இது பாதிக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அரசு இந்த வழக்குகளை காரணம் காட்டி தட்டி கழிக்காமல், ஏனென்றால் நான் நேரடியாக பேசிய இந்த வழக்கை தொடுத்த சில பேராசிரியர்கள் சொல்கிறாங்க, அரசு வழக்குரைஞர்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது வருவதில்லை, அரசனுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல மறுக்கிறாங்க, ஒரு அபிடவிட் மட்டும் தாக்கல் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாங்க. அப்போ உயர்கல்வியில் வெறும் எண்ணிக்கையை மட்டும் காட்டி பெருமிதம் பட்டுக்கொள்வதை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். இங்கே இந்த பெருமிதம் என்பது பெயரளவில் இல்லாமல் எண்ணிக்கையை மட்டும் காட்டாமல் ஆக்கப்பூர்வமாகவும் கல்லூரிகளில் நேரடியாக களத்திலும் இருக்கணும். பேராசிரியர்கள் முழுநேர பேராசிரியர்களை நியமிக்கணும். காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பணும். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்திருக்கிற ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இந்த சிறப்பு நேரலையின் மூலமாக முன்வைக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்குமா? உயர்கல்வியினுடைய தரத்தை தொடர்ந்து பாதுகாக்குமா, இல்லை தரத்தை மேம்படுத்துமா? கேள்விக்குறியாகி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி ஒரு நல்ல நிலைக்கு வருமா என்கிற கேள்விகளை எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.